பிலிப்பியர் 4 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கும்போது, எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் நம்மளோடு பேசுகிறார். கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போமேயானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். யோவான் 15:16 சொல்கிறார், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். மாத்திரமல்ல, நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ, பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லுகிறார். எனவே நாம் கர்த்தரிலே தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது தான் நாம் கனி கொடுக்க முடியும். அந்த கனி நம்மில் நிலைத்திருக்க முடியும். நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ, தேவனிடத்தில் என்ன கேட்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது என்பது, கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதை எப்படி வெளிப்படுத்துவது என்று பார்ப்போமேனால், கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 3:24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அவருடைய கட்டளைகளில் கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. உன் முழு இருதயத்தோடு கூட தேவனில் அன்பு கூர். முழு இதயத்தில் தேவனிடத்தில் அன்பு கூறு என்பது முதலாம் கற்பனையாக இருக்கிறது. 2வது கற்பனை என்னென்று சொன்னால், உன்னில் அன்பு கூறுவது போல பிறனை அன்பு கூறு. இந்த 2 கற்பனைகளிலே பிதாவாகிய தேவன் கொடுத்த 10 கட்டளைகளும் அடக்கமாகிறது. எனவே அவர் கட்டளைகளை கைக்கொள்ளும்போது நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். 2வது, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். யோவான் 15:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போது நம்ம தேவ அன்பு நம்ம நிலைத்திருக்க வேண்டும். தேவ அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் வேறு எந்த சிருஷ்டியாலும் தேவனிடத்தில் உள்ள கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று எழுதுகிறார். எனவே அப்படிப்பட்ட அன்பு தேவ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு தான் கிறிஸ்துவின் அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இருக்கணும். சகோதரன் நேசிக்கணும், எதிரியை கூட நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அப்படிப்பட்ட அன்பிலே நிலைத்திருக்கும் போது நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறோம் என்பது வெளிப்படுகிறது. 3வது, அபிஷேகத்தில் நிலைத்திருப்பவன் அவரில் நிலைத்திருக்கிறான். 1 யோவான் 2:27 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. தேவன் உங்களில் நிலைத்திருக்கிறார், நீங்கள் தேவனிலே நிலைத்திருக்கிறீர்கள். எனவே அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியை அவித்து போடாதிருக்க வேண்டும். எனவே அபிஷேகத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, அபிஷேகத்தில் இருந்தவர்களாக நாம் காணப்படும் போது நாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறோம் என்பது வெளிப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். இப்படி அவரில் நிலைத்திருக்கும் போது யாரெல்லாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களால் கனி கொடுப்பார்கள். அவர் கனி நிலைத்திருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் போன்ற கனிகள் அவரிடத்தில் காணப்படும். அந்த கனிகள் அவரிடத்தில் நிலைத்திருக்கும். அப்பொழுது அவர் வேண்டிக் கொள்வது என்னவோ அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கர்த்தரில் நிலைத்திருப்போம், கனிகள் கொடுப்போம். கனிகள் நம்மிடத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழுவோம். நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதையெல்லாம் பெற்று ஆசீர்வாதமான வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இப்படியே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.